இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, நவமி திதி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமனை வழிபாடு செய்யும் பொழுது, நவமி திதியில் நாம் ஸ்ரீராமனை வழிபாடு செய்யும்போது பானகம் நீர்மோர் ரெண்டுமே சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும்போது பசங்களுக்கு நல்ல படிப்பு வரும். மேற்கல்வி உச்சக்கல்வியில் கண்டிப்பாக அவங்க நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் தனுர் ராசி நண்பர்கள், மெயினாக அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெரியவங்களை முடிஞ்ச அளவுக்கு எதிர்க்காமல் இருக்கிறது நல்லது. சிம்பிளாக சொல்லலாம், காலையிலே வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிரக மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஒரு அற்புதமான யோகம் ஓடின்னு இருக்கு. அதனால் நிறைய பேருக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நினைக்கும். பிளான் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா செட் ஆகும். படிப்புத்துறை, அறிவுத்துறை, எழுத்துத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் துறைகள் பசங்களுக்கு ரொம்ப யோகமான நாள். சொந்த பந்தங்களில் உங்கள் மாமாவை கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. பிளான் பண்ண காரியம் மாதிரியே ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பக்காவாக பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, ஓவியம், மீடியா, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தரகராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நிறைய பேருக்கு ஆன்லைனில் மிக முக்கியமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி இமெயில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. பசங்க அடுத்த டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை நீங்கள் உருவாக்கக்கூடிய, இல்லை படிக்கக்கூடிய, விண்ணப்பிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்கு குறைவு கிடையாது. பேச்சு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அருமையான பேச்சு திறமை, நினைத்த காரியங்களில் வெற்றி, எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தியாக நினச்சது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரும். நீங்கள் பேசுனீங்கன்னாவே மற்றவங்க அப்படியே சிரிப்பாங்க. ஜாலியாக ரொம்ப கலோக்கியவலாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதுவுமே நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பிளான் பண்ண மாதிரி முடிப்பீங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்டு. எந்த முயற்சியாக இருந்தாலும் ஜெயிக்கும். அந்த க்ஷணத்துக்கு என்ன ஓடுமோ, அந்த இடத்துக்கு என்ன ஓடுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். கடவுளுடைய மகா பிரசாதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு கொடு சுவாமின்னு தான் கேட்டுக்கணும். நல்ல சித்த சுத்தி கொடுப்பா அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். எனக்கு 10 கோடி வேணும், கார்பஸ் ஒரு 50 லட்சம் வேணும்னு சொல்லி வேண்டக்கூடாது. அறிவு கொடுப்பா சுவாமி, நல்ல அறிவு இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும் தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். அந்த அறிவுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றால் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல நட்பாக, நல்ல உறவையும் நீங்கள் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். உங்ககிட்ட கேட்காம எதையுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அருமையான பிளானிங் நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, நிலம் விற்கிறது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஒரு உடம்புல பிரச்சனை முடியணும்னு வெயிட் பண்ணுறேன், இல்லை வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகிருக்காங்க, வெளியே வருவாங்களா, இது எல்லாமே இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி காணாமல் போயிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இன்றைய நாள் கிடைக்கும். அருமையான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மெரூன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவி உயர்வுகள் வரும். அந்த ஆர்டர் கைக்கு வரும். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, வீட்டு பத்திரம் கைக்கு வந்திருக்காது. இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவுக்கு உயர்வுகளும் மனசு சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா நடக்கும்.
நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய, நல்ல அறிவாற்றல் இருக்கக்கூடிய குருமார்களை சந்தித்து அருள் பாலிக்கக்கூடிய, அவங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போதும், அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நீங்கள் நல்லா வருவீங்க. அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. தெய்வ அனுகிரகம் இருந்தால் போதும், எல்லாமே ஜெயிக்க முடியும். அது 10ஆம் இடத்துல சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நினைத்த காரியங்கள் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கும். மெயினாக ஆடிட்டிங் துறைகள் இருக்கிறவங்க, வங்கித்துறைகள் இருக்கிறவங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மனசாட்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பெரிய அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளால் கரெக்டாக முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தாயார் உங்கள்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா கூட உங்கள் அம்மாவை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப நன்னா இருக்குன்னா திடீர் பண அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். திடீரென்று தெய்வத்துடைய அருள் வாக்கு மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ணும். யாரோ ஒருத்தர் நமக்கு கை காட்டுவாங்க, வழிகாட்டுவாங்க. அது இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமாக அந்த லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். அஷ்டமத்தில் எப்போல்லாம் சந்திரன் வர்றாரோ, புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறாரோ, நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிப்பீங்க. திடீர் பண வரவுகள் கொடுக்கும். மனைவி மூலியமாக ஆதாயங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது நின்றுட்டு இருந்துன்னா அதெல்லாம் வந்துடும். ஆனால் நமக்கு எவ்வளோ வந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஒரு குழப்ப நிலைகள்லேருந்து மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. எல்லாருடைய சப்போர்ட்டுமே இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாடிக்கையாளர்கள் கொடுக்க வேண்டிய பணம், எங்கேயாவது நீங்கள் உங்களோட கூட்ஸை கொடுத்துருப்பீங்க, உங்கள் மெட்டீரியலை கொடுத்துருப்பீங்க, வர வேண்டிய பணம் பாக்கிகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நாள் ஒரு பெண்ணுடைய ஆதரவு, தாயாருடைய ஆதரவு, உங்கள் சித்தியுடைய ஆதரவு ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். கவர்மெண்ட் எய்டட் வங்கிகளில் இன்றைய நாள் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போய் முடிச்சுட்டு வரக்கூடிய, ஒரு வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மெயினாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு யாரெல்லாம் செவிலியர்களாக இருக்கீங்களோ, நர்சிங் துறைகள் இருக்கீங்களோ, மருத்துவத்துறைகள் இருக்கீங்களோ, ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார்ந்த எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக போராடி ஜெயிக்கக்கூடிய நாள். ஆனால் போராட்டம் இருக்கும். பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. விசாலாட்சியை மனசார வணங்குவது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆலயங்களுக்கு சென்று சுவாமியை தரிசிப்பது, வழிபாடு செய்வது, இந்த மாதிரி நிறைய ஆற்றல்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த கடன் முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, விருச்சிகத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது, மீனத்துக்கும் ஏறத்தாழ நல்லா இருக்கும். டாப் கிளாஸ் கன்னி, இந்த 4 ராசிகளுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் இன்ப அதிர்ச்சியும் கொடுக்கும். எல்லாருக்குமே சந்தோஷத்தை நிறைய கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.